சண்டே சமையல்னாலே நான்வெஜ் தான். மீன் வாங்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். கூரா வச்சுருந்தாங்களா, 2 கூர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில் போகும்போதே செம்ம வெயில். கடையை எடுத்து வச்சுட்டு தான் மீன் மார்க்கெட்டே வந்து போகணும். இளநீலாம் வந்து வாங்கி குடிச்சிட்டு மீன் வந்து ஆஞ்சி வாங்கிட்டு வந்தனால கழுவிட்டு மசாலா மட்டும் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்படியே வந்து அதை பொரிச்சாச்சு. காலைல ரசம் சாப்பாடுலாம் வந்து செஞ்சு வச்சுட்டு தான் வந்து கடைக்கே வந்து போகணும். லீவ் விட்டதுலேருந்தே அவளை சமாளிக்கவே முடியல. வெயிலில் விளையாடிட்டு இருந்தாலே ஹஸ்பண்ட் போய் டிவி எடுத்துகிட்டு வந்து ரூமில் போட்டு விட்டாங்க. ஏசி ஓடுது, நீ வெளியே போகக்கூடாது, இங்கே தான் விளையாடணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவள் படம் பார்த்துட்ருக்கா. மாமியார் வந்து சிக்கன் கிரேவி வந்து செஞ்சு கொடுத்தாங்களா, நான் வந்து மீன் வந்து பொரிச்சிருந்தா அதான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்து ஈவினிங் வந்து கேட்டிருக்காங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக. அதை பீஸ் எல்லாம் வந்து போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. நான் என்னோட மெயின் சேனலில் வந்து கேரமல் புட்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சின்ன விஷயம் பண்ணால் கூட என்னை பாராட்டுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் ஹஸ்பண்டுக்கு தான் எல்லா ரெசிபியுமே வந்து கொடுப்பேன். அவங்க தான் சாப்பிட்டுட்டு எனக்கு ரிவ்யூ வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சொன்னீங்க இல்லையா, அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நிறைய பண்ணணும்னு தோணுது.